1 யோவான் 4:17 நான் வாசிக்கிறேன். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறத எது தீர்மானிக்க பாருங்க. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத எதை வச்சுதான் தேவன் தீர்மானித்து வச்சிருக்கிறான்னு சொன்னா, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். எதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? அன்பு நம்மிடத்துல பூரணப்படணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி ஒரு தொடர்புள்ளதா இருக்கு பாருங்களேன். நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு தைரியம் உண்டாயிருக்கணும். கர்த்தர் வருவார், அவர் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டு. அப்ப அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு தைரியம் உண்டு. நியாய தீர்ப்பு நாள்ல இது ஒரு சாதாரணது கிடையாது. அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அது எதை குறிக்க அப்படின்னு சொன்னா, செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிற அருமையான நாள். அதோட அர்த்தம் என்ன? அந்த நாள்ல தான் நமக்கு ஒரு திட்டவட்டம் அங்க வெளிப்படுத்தப்படுது. என்னன்னா, எப்படிப்பட்ட கூட்டம் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும், எப்படிப்பட்ட கூட்டம் நித்திய ஆக்கினியை அடையும் அப்படிங்கிறத ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிற நாள் அது. அப்ப நியாயத்தீர்ப்பு நாள்ல பாருங்க, கடைசி நாள்ல நமக்கு தைரியம் உண்டாயிருக்கணும்னா அன்பு நம்ம இடத்துல பூரணப்படுகிறதா பாருங்க. அழகா சொல்ல, அன்பு நம்ம இடத்துல பூரணப்பட்டாதான் நமக்கு நியாயத்தீர்ப்பு நாள்ல தைரியம் இருக்கணும். சரி, இந்த அன்பு பூரணப்படணும்னா பைபிள் சொல்லுது பாருங்க, ஏனென்றால். எதுக்கு ஏனென்றால்? நியாயத்தீர்ப்பு நாள்ல நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு பூரணப்படணும். அதுக்குதான் சொல்றார், ஏனென்றா அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருந்த பிரகாரமா போடல. எப்படி போட்டிருக்கு? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்ல போனா, as he is we are in this world அப்படின்னு சொல்லி சொல்றார். as he is we are in this world. நம்ம இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோம் பாருங்க, அழகா சொல்லியிருக்கு. அவர் இருக்கிற பிரகாரம். அவர் இப்ப எப்படி இருக்கிறாருன்னு கேட்டா, மகிமை அடைந்த சாயலோடு இருக்கிறார். இதுதான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட். என்ன அப்படின்னு கேட்டா, அவர் இப்ப எப்படி இருக்கிறார். அழகா வசனத்தை மாத்திரவே கூட, ஒரு பிற்றளவு, ஒரு சின்ன அளவு கூட மாற்றக்கூடாது. அவர் இருக்கிற பிரகாரமா, இருந்த பிரகாரம் இல்ல, அவர் இருக்கிற பிரகாரமானா, அப்ப இப்ப அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, மகிமை அடைந்த சாயல், உயிர்த்தெழுந்த சாயல் இருக்கிறார். புதிய மனுஷனுடைய சாயல் இருக்கிறார். பழைய மனுஷனாகிய ஆதாமை அவருடைய மரணத்திலே கலைந்து போட்டு, அப்படி அடக்கத்திலே கலைந்து போட்டு, புதிய மனுஷனுடைய சாயல் அப்படிங்கிற அந்த உயிர்த்தெழுதலின் சாயல், மரணத்தை ஜெயித்த சாயல், பாவத்தை, ஒட்டுமொத்த பாவங்களையும் சீர்குலைத்து போட்டு, ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் குலைத்து போட்ட சாயல், பாவத்தை எல்லாம் ஜெயித்த சாயல், உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயங்கொண்ட சாயல். அந்த சாயலை தான் காண்பிக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை பற்றி கொண்டு நான் எவ்வளவு பெரிய மகா மேன்மை பாருங்க. இது எதுக்கு உதவியா இருக்குதா? நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதுக்கு இந்த சத்தியம் எவ்வளவு உதவியா இருக்கு பாருங்க. பிளேன முடிச்சார். அப்படி ஒரு பிளேன் என்ன சொல்றார், இப்ப நியாய தீர்ப்பு நாள்ல தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக நீங்க பொய் சொல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாவத்தினுடைய ஒரு பகுதியை காமிச்சு கொடுக்கல. நீங்க நியாய தீர்ப்பு நாள்ல தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக உங்கள் மாம்சத்தின் இச்சைகளை கலைந்து போடுங்கள் அப்படின்னு அப்படி சொல்லி கொடுக்கல. ஒட்டுமொத்தமா என்ன சொல்லிட்டாருன்னா, அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாக. அப்போ யோவானுக்கு கிடைச்ச வெளிச்சத்தை பாருங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் தான் இருந்த அத்தனை அப்போஸ்தலர்களையும் வயது முதிர்ந்தவர். இது எழுதும் போது கிட்டத்தட்ட கிபி 90க்கு மேல இருக்கும். கிட்டத்தட்ட 90 கிட்ட இருக்கும். ஏன்னா யோவான் சபையினுடைய வரலாறை கண்டவர். அப்போஸ்தலனாகிய யோவான் அப்போஸ்தலர் மூலமா நடந்த அந்த ஊழியங்கள் எல்லாம் கண்கூடா கண்டவர், ஊழியத்துல பங்கெடுத்தவர். அவருக்கு எல்லாம் தெரியும். சபையை குறித்து அநேக வெளிப்பாடு பெற்றவர். சபையில நடந்தது எல்லாம் அவருக்கு தெரியும். சகலத்தையும் பார்த்து, சகல பிரமாணத்தையும் பார்த்து, சகல அந்த நிருப வாக்கியங்கள் எல்லாம் கண்டு கடைசியாக தான் கொண்டு வர்றார். இதெல்லாம் அவருக்கு தெரியும். எழுதப்பட்ட நிருபங்கள், அப்போஸ்தலரை தேவன் பயன்படுத்தின விதங்கள், அப்போஸ்தலரை கொண்டு ஒரு பெரும் கூட்டத்தை தேவன் ஆங்காங்கே எழுப்பின விதங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர். கடைசியா அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு என்னன்னா, நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம தைரியம் உண்டாயிருக்கணும்னா அன்பு நம்மிடத்தில் என்ன செய்து உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அது ஏன் அந்த அன்பு பூரணப்படுது? ஏனென்றால்
அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்ப நியாயத்தீர்ப்பு நாள்ல இந்த வசனத்தை இப்படி இன்னொரு விதத்துல பார்த்தா, நியாயத்தீர்ப்பு நாள்ல நமக்கு தைரியத்தை நம்ம இழந்துரும் அப்படின்னா அந்த சாயலை நம்ம பார்க்க வேண்டாம். யாரெல்லாம் அந்த சாயலை தங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அனுபவிக்கலையோ, மகிமையடைந்த கிறிஸ்துவின் சாயல். நீங்க உடனே மகிமையடைந்த சாயல் உடனே அப்படியே முடி அப்படி பஞ்சை போல இருக்கு, வஸ்திரம் வெண்மையா தெரியுது, அப்ப நம்மளும் ஒரு வெண்மையான வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டா அவரை போல காமிச்சிடலாம். இல்ல இல்ல, இதெல்லாம் அழிந்து போகிற வஸ்துக்கள். இவைகளினால நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. எதனால அப்படின்னா உள்ளார்ந்த பரிசுத்தம். அந்த மகிமை அடைந்த சாயல் அவர் இருக்கிற பிரகாரமா சொல்லும் போது அவர் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கார் தெரியுமா? உலகத்தையும் பாவத்தையும் பிசாசையும் ஜெயித்தவராய், ஜெயம் கொண்ட பரிசுத்தராய் அவர் அங்கே வீற்றிருக்கிறார் பிரியமானவர். அதனாலதான், ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் உலகத்தில் இருக்கிறது சொன்னா சொல்லிட்டே போகலாம். இப்ப அவர் இருக்கிற பிரகாரமான எங்க இருக்கிறாருன்னு கேட்டா சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அப்ப நாமும் இந்த பூமியில் எப்படி இருக்கணும் தெரியுமா? சிங்காசனத்துல வீற்றிருக்கணும். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? பாவத்தை ஜெயங்கொள்ளுகிற சிங்காசனம், பாவத்தை ஜெயங்கொண்டு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது. நம்ம வசனம் அப்படித்தான் சொல்லுது. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இதுதான் பிரியமானவர்களே அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுவதற்கு ஏதுவான சத்தியங்கள். இந்த அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படும் போது நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு நிச்சயமாகவே தைரியம் உண்டாயிருக்கும். இல்லைன்னா நிச்சயம் தெரியுமா, கிடுகிடுன்னு நடுங்குவோம். தைரியம் இல்லாதவங்க நினைச்சவங்கன்னா நடுங்குவாங்க, பயப்படுவாங்க, ஷிவராகும். ஐயோ எப்படி நிக்க போறேன், பதட்டம் வரும். தைரியத்தை இழந்துட்டா பதட்டம், நடுக்கம் வரும், திகில் பிடிக்கும். நியாய தீர்ப்பு நாள்ல தைரியம் இருக்கணுமா வேண்டாமா? தைரியம் இருக்கணும். அந்த தைரியத்தை தான் அவர் சொல்றாரு, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பைபிள் அவ்வளவு அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, சொல்லிருந்த மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து சொல்றார், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். சிங்காசனத்துல அதுல வலது பரிசத்துல வீற்றிருக்கிறார். சிங்காசனத்துல வீற்றிருந்தாலே என்ன அர்த்தம் தெரியுமா? ஆளுகிறவர். அப்ப அவர் ஆளுகை செய்கிறது போல நாம உலகத்தில் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். அதனாலதான் மகிமை உள்ள அந்த ஆதாமின் சாயலை கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஆளுகை செய்வதற்கு தான் அவனை ஒப்பு கொடுத்திருந்தா. அதனாலதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி சகலத்தையும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறான்னு சொல்லி ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதே சத்தியத்தை தான் சங்கீதம் 8வது சங்கீதத்துல வாசிக்கும் போது, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினா ஆளுகை. அதுதான் பாவமில்லாத சாயலிலே காணப்பட்டிருந்த மகா மேன்மையான அனுபவம். அதே காரியத்தை தான் எபிரேயர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், நீர் மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினி, அதோடு முடியல, அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொன்னது மட்டுமல்ல, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 2வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய 3 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினான். சகலத்தையும் கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அதுதான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகா மேன்மையான அனுபவம். உண்மையிலே நான் பைபிள் எப்படி பார்க்க தெரியுமா, ஆதாம் ஏவாளுக்கு கிரீடம் தரிப்பிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். ஏன்னா பைபிள் எப்படிதான் போட்டிருக்கு, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்து முடிசூட்டினி. முடிசூட்டுறதுன்னு என்ன? முடி சூட்டுதல். முடினாலே கிரவுன். அவனை ஹேர் நினைச்சிடக்கூடாது. முடி பைபிள்ல சொல்லப்பட்ட அலங்காரமான முடி அப்படிங்கிறது அது கிரவுனை குறிக்கி, கிரீடம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா முடிக்கு கிரவுன், கிரீடம் அர்த்தம். முடி சூட்டுதல் அப்படின்னா கிரீடம் தெரிப்பிக்கப்படுதல் அர்த்தம். அவ வெளியில நமக்கு பார்த்த கிரீடம் தெரிப்பிக்க மாதிரி தெரியல, ஆனா மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி. உண்மையிலே அவங்க ஆளுகை செய்யறவங்களா தான் ஏற்படுத்தப்பட்டாங்க. நம்ம தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையாவே பிரியமானவர்களே, இந்த சத்திய வெளிச்சத்தை கொண்டு ஆண்டவரே
நீர் இருக்கிற பிரகாரமாக நானும் இவ்வுலகத்தில் இருக்கிறேங்கிற அந்த வெளிச்சத்தில் வந்துட்டோம்னா பாவமே செய்ய முடியாது. அந்த சாயல்ல பாவமே கிடையாது. அந்த சாயல்ல பிசாசுக்கு அடுத்த காரியங்கள் கிடையாது. அந்த கிறிஸ்துவின் சாயல்ல மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் கிடையாது. உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் கிடையாது. தெய்வீகம் 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 என்று சொல்லுகிற அவ்வளவு பிரகாசம் உள்ள சாயல் அதிலே உண்டு. எல்லாரும் அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்க தக்க அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரம் அதை நிச்சயித்துக் கொள்ளுங்க. நம்ம இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் இருக்கிற பிரகாரமாக நம்ம இந்த பூமியில இருக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? மகிமை அடைந்த சரீரம். நாமும் கூட அப்படிதான் இந்த பூமியில வாழணும். பழைய மனுஷனுக்குரிய எல்லா சாயலையும் களைந்து போட்டு மாம்சத்தையும் உலகத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர்களாய் அனுதினமும் இந்த பூமியிலே வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் நாம் பாடினோம், இயேசுவை போல, இயேசுவே உம்மை போல ஆக வாஞ்சிக்குதே என் உள்ளம் என்று. தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? இந்த முதல் சரணத்தை மாத்திரம் பாடி நாம் தொடர்ந்து வாஞ்சிப்போம். ஆண்டவர் உம்மை போல நான் அந்த பூமியில வாழணும் ஆண்டவரே. அதற்காக தான் என்னை அழைத்து, இந்த சந்தோஷத்திற்காக, இந்த சத்தியத்திற்காக தேவனை நாம் ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மகா மேன்மையான சாயலுள்ள ஜீவியத்திற்காக, இந்த மகா மகிமையான பரிசுத்த தெய்வீக சாயலை ஆண்டவரே இந்த உலகத்தில ஆண்டவரே அப்பிரயோஜனமான எங்களுக்கு, ஆண்டவரே பாவிகளும் நீசருமாய் இருந்த எங்களுக்கு கிடைக்க பண்ணி இருக்கிறீரே. இந்த மகத்துவமான சாயலை எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறீரே. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவர் முதற் பேரானவராய் வெளிப்படுத்தப்பட்டார். ரோமர் 8வது அதிகாரம் 29 வாசிக்கிறோமே, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மகாமேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அழைப்பை, நாங்கள் நீதிமானாக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை, நாங்கள் மகிமைப்படுத்தப்பட்ட அந்த மேன்மையை இந்த வசனத்தின் மூலமாய், நம்முடைய சாயல் மூலமாய் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எழுதப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த பூமியில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாரமுள்ள காரியங்கள், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்னுடைய சிந்தையெல்லாம் அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இந்த பூமியில் இருக்கிறேன், அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இவ்வுலகத்தில் இருக்கிறேங்கிறத தனிப்பட்ட முறையிலே விசுவாசித்து அவர் இருக்கிற பிரகாரமாக, ஆம், சோதனைகளை எல்லாம் ஜெயித்தவராய் இருக்கிறது போல, எல்லா பாவங்களையும் ஜெயித்தவராய் அங்கே வீற்றிருக்கிறது போல, எல்லா உலக பிரகாரமான காரியங்களையும் ஜெயங்கொண்ட பரிசுத்தராய் அவர் வீற்றிருக்கிறது போல நானும் இவ்வுலகத்தில் இருக்கிறேன். அந்த சிந்தையோடு, அந்த தரிசனத்தோடு இந்த பூமியில ஜீவனம் பண்ணுவதற்கு வேண்டிய கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சாயலுக்கென்று நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோமே, அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த யோவான் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். பரலோக தரிசனத்தை கண்ட இந்த யோவான், கிறிஸ்துவை மேலே கண்டது இந்த யோவான், அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெளிச்சம் இல்லைன்னா நியாய தீர்ப்பு நாள்ல பதறிடுவோம், நடுக்கம் வந்துடும். அப்படிதான் வேதம் சொல்லுது. இந்த வெளிச்சம் இல்லைன்னா, இந்த வெளிச்சத்துல நாங்க நிலை நிற்கல அப்படின்னு சொன்னா, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்கிற இந்த வெளிச்சத்தை அறியாமல், இந்த வெளிச்சத்துல வாழாமல் போவோமே ஆனால் நியாய தீர்ப்பு நாள்ல தைரியம் எடுபட்டு போய்விடும். நியாய தீர்ப்பு நாள்ல நடுக்கம் பிடித்து விடுமே. தகப்பனே, இந்த வெளிச்சத்துல நிலை நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலன் கிருபை தாங்க.
பலமதை தாருமையா என்று நாங்கள் பாடினோமே. பலனை தந்துருங்கப்பா, பலனை தந்துருங்கப்பா. நீ இருக்கிற பிரகாரமாக அந்த உலகத்தில் இருக்கிறங்கிறத நாள்தோறும் சிந்திக்கணும். நீங்க இருக்கிற பிரகாரமாக நான் இந்த உலகத்தில் இருக்கிறங்கிறத நான் நாள்தோறும் எண்ணி பார்த்துதான் ஓடணும். நீ இருக்கிற பிரகாரமாக என் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. நீர் இருக்கிற பிரகாரமாக நாங்களும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட வெளிப்பாடு இருக்கும்போது, அப்படிப்பட்ட வெளிச்சம் இருக்கும்போது இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை எங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தின் சோதனைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீர் இருக்கிற பிரகாரமாக, இப்பொழுது நீர் இருக்கிற பிரகாரமாக நாங்களும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. இந்த சத்தியத்தில் எங்களை நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதை குறித்தும் கலக்கம் அடையாமல், எதை குறித்தும் பயம் இல்லாமல் உம்மை போல ஜெயங்கொண்ட பரிசுத்தராய் நாங்கள் இந்த பூமியிலே வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த மகா மென்மையான சத்தியத்திலே நாங்கள் நாள்தோறும் பிழைத்திருக்க கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிறைய உயர்ந்திருப்பீராக, நிறைய மகிமைப்படுவீராக. ஆண்டவர், நிறைய எல்லா மாட்சிமைக்கும் உரியவர். ஆண்டவரே, நிறைய உயர்ந்திருப்பீராக. உண்மையே நாங்கள் எங்களுக்கு முன்பாக நிறுத்தி கிறிஸ்து இயேசு இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாங்களும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த விலையேறப்பட்ட சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அப்படி நாங்கள் சிலராய் கூடி வந்தால் உடைய நாமத்துக்கு மகிமையா கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து உடைய பரிசுத்த நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்த எங்கள் கிருபை பலன் தாங்க. எங்களையே அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வேண்டிய சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தாங்க. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். ஏற்ற வார்த்தைகளை தந்தைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.